மார்ச் 6. தலைப்பு நீடிய பொறுமை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள். கொலேசியர் 3:12. நமது இரட்சிப்பின் அதிபதி அவருக்கென்று எந்த ஒரு நற்பெயரையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் மனுகுலம் தெய்வீகத்துடன் நேசமாக ஒன்றுபடுவதற்காக பணிவிடைக்காரனின் தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். மனிதன் கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்க வேண்டும். அவன் தன் சக மனிதனிடம் நீடிய பொறுமை உள்ளவனாகவும் பொறுமையாகவும் மன்னிக்கிறவனாகவும் முழுவதும் கிறிஸ்துவை போன்ற அன்பை உடையவனாகவும் இருக்க வேண்டும். உண்மையாய் மனம் திரும்பியவன் தன் சகோதரருக்கான மதிப்பை வெளிப்படுத்துவான். கிறிஸ்து கட்டளையிட்டுள்ளதை போல் அவன் செய்வான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கூறினார். கிறிஸ்துவின் அன்பு பெருகுகிற ஆத்துமாவுக்குள் அவ்வன்பின் வெளிப்பாடானது காணப்படும். அதை உலகம் புரிந்து கொள்ளும். கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டவர்கள் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் ஆவியும் கிருபையும் இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உலகத்திற்கடுத்த பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்களும் தேவனுடைய பிரமாணத்தின் கோட்பாடுகளை செயல்படுத்துவதில்லை. எனவே அவர்கள் அவருடைய ஆவியினால் ஜீவிப்பதும் இல்லை, அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதும் இல்லை. தெய்வீக குணத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களால் மட்டுமே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டின் மூலம் வணையப்படுபவர்கள் மட்டுமே தேவனுடைய வார்த்தையை நடப்பிக்கிறவர்களாய் இருந்து தேவனுடைய சிந்தையையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறவர்கள் ஆவர். உலகத்தில் பொய்யான மற்றும் மெய்யான கிறிஸ்துவமும் இருக்கிறது. தன் உடன் சகோதரனுடன் ஒருவர் எவ்வாறு இடைப்படுகிறார் என்பதிலேயே ஒரு மனிதனுடைய உண்மையான ஆவி வெளிப்படுகிறது. ஆவியிலும் செயலிலும் அவன் கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துகிறானா அல்லது இவ்வுலக மக்களுக்கு உரிய ஜென்ம சுபாவத்தையும் சுயநல குணத்தின் பண்புகளையும் வெளிப்படுத்துகிறானா என்ற கேள்வியை நாம் கேட்கலாம். வெளிப்புற கிறிஸ்துவத்தை தேவன் மதிப்பதில்லை. தவறுகள் நித்தியத்திற்கும் திருத்தப்படுவதற்கு தாமதமாகும் முன் ஒவ்வொரு நபரும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற கேள்வியை தன்னைத்தானே கேட்க கடவன். நாம் பரலோக தேவனுடைய ராஜரீக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக தகுதிப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட குணங்களை உருவாக்குவோமா என்பது நம்மையே சார்ந்துள்ளது. ஆமேன்.